நம்முடைய புரட்சித்தலை அம்மா அவர்கள் உடல் நலிவுற்று மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிற போது அன்றைக்கு முதலமைச்சருடைய பொறுப்பையும் உள்துறை அமைச்சர் பொறுப்பையும் கையிலே வைத்திருந்து அம்மா அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கிற போது மேல் சிகிச்சைக்காக நாங்கள் எல்லாம் தெய்வமாக வணங்குகிற புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை நாம் வெளிநாடுகளுக்கு புரட்சித் தலைவருக்கு எப்படி அமெரிக்க புருக்லின் மருத்துவமனையிலே சிகிச்சை அளித்தோமோ அதே போன்று அம்மா அவருக்கு மேல் சிகிச்சை அளிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் என் பதவியை நான் ராஜினாமா செய்வேன் என்று தர்ம யுத்தத்தை OPS நடத்தியிருந்தால் நாம் தெய்வ தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்றைக்கு அதிகாரத்தை கையிலே வைத்துக் கொண்டு பதவியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவர் மௌனசாமியாராக இருந்துவிட்டு தன்னுடைய பதவி போனதற்கு பின்னாலே தர்ம யுத்தத்தை நடத்தி நான் தெரியாம கேட்கிறேன், ஒரு வெற்றின வழக்கு எத்தனை கோர்ட்டில் நடக்கிறது? கீழ்கோர்ட்டில் நடத்தி, மேற்கோர்ட்டில் நடத்தி, சுப்ரீம் கோர்ட்டில் நடத்தி, தேர்தல் ஆணையத்தில் நடத்தி கொடுத்ததற்கு பிறகு போன வாரம் வரைக்கும் சொல்றாரு நான் ரெட்டடையில தான் போட்டிடுவேன். எங்களுக்கு கூட கொஞ்சம் வயிற்று கிளம்பிச்சு, உங்களுக்கும் கொஞ்சம் வயிற்றுல போயிருக்கோம். ஏன்னா திடீர்னு இருந்தாலும் சொல்றாரு ஏதாவது இருக்குமோன்னு. அப்புறம் பார்த்தா நேருக்கு முன்னாடி சொல்றாரு, ஐயா நீங்க லேட்டு கொண்டு தாக்கல் பண்ணிருக்கிறீங்களே, உங்களுக்கு எந்த சின்னம்? நான் ஒரு பக்கெட் ஒன்று கொடுத்துருக்கேன், ஒரு பலாப்பழம் ஒன்று கொடுத்துருக்கிறேன், இன்னொன்று என்ன பழம் கொடுத்துருக்கேன், திராட்சை பழம் கொடுத்துருக்கேன். நான் கேட்கிறேன், ஒரு 3 தடவை முதலமைச்சராக இருந்து இத்தனை ஆண்டுகள் இரட்டை இலை சின்னத்தில் நீங்கள் வெற்றி பெற்று இன்றைக்கு இந்த நிலைமை உங்களுக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் நான் சத்தியம் செய்து சொல்கிறேன், அம்மாவின் ஆன்மாதான் உங்களை இன்றைக்கு நடுத்தருவை நிறுத்தியிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.